ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எவ்வளவு சொத்துக்கள் உங்களுக்கு? இவ்வளவும் வைத்துக்கொண்டு நீங்கள் என்னதான் செய்ய போகிறேன் என்று எனக்கு புரியவே இல்லை என் நண்பர்களே. ஒரு பைசா இல்லாத நான் பெற்றிருக்கிற சுகத்தை, அமைதியை, ஆனந்தத்தை ஸ்டாலினால் பெற முடியுமா? உதயநிதியால் பெற முடியுமா? எந்த நேரத்தில் இடி வரும், எந்த நேரத்தில் ஐடி வரும், எந்த இடத்திலிருந்து எந்த ஓலை வரும், இப்படி அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஒரு வாழ்வா? அப்படி வாழ்வதற்கு இந்த பணம் உங்களுக்கு தேவையா? நான் கேட்கிறேன். இது எப்படிப்பட்ட மண்? ஏதுமற்ற ஒரு துறவியின் காலில் அம்பானி விழுவானே தவிர அம்பானியின் காலில் ஒரு துறவி விழுந்து வணங்க மாட்டான். எனவே துறப்பதுதான் வாழ்வின் சிறப்பு என்று கருதக்கூடிய மண் இது. இந்த மண்ணில் இப்படி கோடி கோடியாக நீங்கள் பொது சொத்தை கொள்ளையடிக்கிறீர்களே, பொது சொத்தை. அதிலும் நீங்கள் அங்கே RS பாரதி என்ற ஒரு அறிவார்ந்த மனிதர் இருக்கிறார், சட்ட மேதை. அவர் பல்கிவாலாவுக்கு அடுத்து அவர்தான். அவரைத்தான் முதலில் கொண்டு வந்து உட்கார வைப்பார்கள். அண்ணாமலை சொத்து பட்டியலை வெளியிட்டார். தமிழகமே அதிர்ந்தது, ஏன் இந்தியாவே அதிர்ந்தது. ஒவ்வொரு மனிதனுடைய சொத்தும் 20,000 கோடி, 10,000 கோடி, 15,000 கோடி, கோடி கோடியாக இருப்பதை பட்டியலிட்டார். RS பாரதி பத்திரிகையாளரை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு RS பாரதி ஒரு பதட்டமும் இல்லாமல் பேசுகிறார். அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில், ராஜாஜி தான் என் நினைவிற்கு வந்தார். ராஜாஜி ஒரு வரி சொன்னார், தர்ம சங்கடம் என்பது யோகியர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்றார். நீ யோகியனாக இருந்தால் தான் உனக்கு தர்ம சங்கடமே வரும். இந்த கூட்டத்திற்கும் தர்மத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கு பிறகு என்ன சங்கடம் வேறு? அவர் சொல்கிறார், ஏதோ அண்ணாமலை ஊழல் பட்டியலை தரப்போகிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் பார்த்தால் சொத்து பட்டியல், சொத்து பட்டியலை கொடுத்திருக்கிறார். இதற்கும் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். அவர்கள் கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஏராளம் பல்கலைக்கழகங்களை நடத்துகிறார்கள், பலர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். நான் மரியாதைக்குரிய அறிவார்ந்த RS பாரதி அவரிடம் மெத்த பணிவோடு கேட்கிறேன், இவையெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன. கல்லூரிகள் வந்து விட்டன, தொழிற்சாலைகள் வந்து விட்டன. கருப்பு பணம் முழுவதும் வெள்ளையாக மாறுவதற்கு இவ்வளவு வந்து விட்டன. ஆனால் தொடக்கத்தில் நீங்கள் யார்? என் கேள்வி அதுதான். 55 ஆண்டுகளுக்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தளபதிகளும் ஆண்டிகளாய், பரதேசிகளாய் இருந்தீர்களே தவிர அம்பானிகளாகவா நீங்கள் இருந்தீர்கள்? சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டியாய், பரதேசியாய் தொடங்கிய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் கொள்ளையடிப்பதற்காகவே பயன்படுத்தினீர்கள். இழிந்த அரசியலை உருவாக்கி இந்த தமிழ் சமுதாயத்தின் பாரம்பரிய பண்பாட்டு பெருமைகளை ஆழ குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள் நீங்கள் என்பதுதான் எனக்கு வருத்தம். ஸ்டாலின் சமீபத்தில் சொல்கிறார், கோவில்கள் வேண்டாம் என்று, கோவில்கள் கூடாது என்று சொல்லவில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்று என்னுடைய தந்தை அன்றே எழுதினார். உண்மைதான், கோயில்கள் கூடாது என்று சொல்லவில்லை கலைஞர், கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது. நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், திமுக கூடாது என்று தமிழறிவுமணியன் சொல்லவில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஊழல்வாதிகளாக, ஊழல்வாதிகளின் உறைவிடமாக அது இருக்கக்கூடாது என்கிறேன். திமுக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. திமுக முழுக்க முழுக்க 4-5 குடும்பங்களின் ஒட்டுமொத்த சொத்தினுடைய அடிப்படையில் இயங்குகிற இடமாக இருக்கலாகாது என்கிறேன். எனவே திமுக என்கிற அமைப்பின் மீது நமக்கு எதிர்ப்பில்லை, திமுகவில் இருக்கிற மனிதர்களின் மீதுதான். நீங்கள் அத்துணை பேரும் நேர்மையானவர்களா, தூய்மையானவர்களா? நான் கேட்கிறேன். ஒரு செய்தி நான் படித்து வியந்து, நிறைய வாசிக்க வேண்டும், நாம தான் வாசிப்பதே கிடையாது.
திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்று ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை நான் படித்து கொண்டே வந்தேன். நம்முடைய பிடிஆர் தியாகராஜன் 30,000 கோடியை சொன்னார் அல்லவா? பிடிஆருடைய தந்தை பழனிவேல் ராஜன் நீதி கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். அவர் இந்த திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்பதற்கு அந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். பிடிஆர் இப்பொழுது இருக்கிற தியாகராஜன், அவருடைய தந்தை பிடி பழனிவேல் ராஜன் சபாநாயகராகவும் இருந்தவர். நேர்மையான மனிதன், அரசியலை சொந்தத்திற்காக பயன்படுத்தாத மனிதன். திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சிலர் அப்படி சுத்தமாக இருந்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் பாரம்பரியமாக படுத்த பணக்காரர்கள். அவர்கள் திடீரென்று ஆண்டியாக வந்து பரதேசியாக வந்து அடித்து கொள்ளையை நாம் சுகத்தை அனுபவிக்கலாம் என்று புறப்பட்டவர்கள் இல்லை. அந்த பழனிவேல் தியாகராஜன் அணிந்துரையில் சொன்ன ஒன்றை படித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீதி கட்சியின் மீது கூட எனக்கு மரியாதை வந்தது. நீதி கட்சி 1920 37 வரையில் ஏறக்குறைய 17 ஆண்டு காலம் இந்த சென்னை மாகாணத்தை ஆண்டது. அதற்கு ஒரே காரணம் என்ன? காங்கிரஸ் தேர்தலில் நிற்கவில்லை, அதனால் அவர்கள் ஆண்டார்கள். 1937 காங்கிரஸ் களத்திலே நின்றது, அத்தனை முதலைகளும் வீழ்ந்தார்கள். நீங்கள் விருதுநகரை எடுத்துக்கொண்டால் வி.வி. ராமசாமி நாடார் என்பவர் நீதி கட்சியினுடைய மிகப்பெரிய மனிதர். விருதுநகரே நீதி கட்சியினுடைய மிக முக்கியமான இடம் அது. அந்த வி.வி. ராமசாமி நாடாரை தேர்தலில் சாதாரண எளிய மனிதன் காமராஜ் தோற்கடித்தார். நீதி கட்சி தலைவர்கள் ஒருவரான ராமசாமி நாடார் சாமானியனாக அரசியலில் புறப்பட்ட காமராஜரால் தோற்கடிக்கப்பட்டார். ராமநாதபுரம் ராஜா நீதி கட்சியின் பிதாமகர்களில் ஒருவர். அவரை அப்பொழுதுதான் அரசியலுக்குள்ளே அறிமுகப்படுத்தப்பட்ட ஐயா முத்துராமலிங்க தேவரால் தோற்கடிக்கப்படுகிறார். நண்பர்களே, அந்த நீதி கட்சியினுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது இவர் சொல்கிறார், நீதி கட்சி ஆண்ட பொழுது மந்திரிகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்வதாக இருந்தால் அவற்றிற்கு அரசு பணம் தராது. நன்றாக கவனியுங்கள். டிராவலிங் அலவன்ஸ், சுற்றுப்பயணத்திற்கு எந்த பணமும் கொடுக்க மாட்டார்கள். ஒரே ஒரு சலுகை, அமைச்சர் ஒரு இடத்திற்கு செல்கிறார் ரயிலில் என்றால் அவரோடு சேர்ந்து அமைச்சரின் உதவியாளர் செல்லலாம். அமைச்சரின் உதவியாளர் செல்லலாம். ஆனால் ஒரு அமைச்சர் உதவியாளருக்கு பதிலாக தன்னுடைய சொந்த மகனை இலவசமாக ரயிலில் அழைத்து கொண்டு சென்றார். இந்த செய்தி தெரிந்த அடுத்த கணமே அவர் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இன்றைக்கு மரியாதைக்குரிய என் காங்கிரஸ் நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அன்றுதானே காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் கல்லறை வைக்கப்பட்டது நண்பர்களே? 1971 இந்திரா காந்தியின் ஒரே நோக்கம் என்ன? காமராஜர் எழக்கூடாது, மீண்டும் காமராஜர் எழக்கூடாது. எனவே எப்படியும் காமராஜரை தமிழ்நாட்டில் அழித்து விட வேண்டும் நினைத்தார். அதற்காக திமுக கழகத்தோடு கூட்டணி வைத்தார். அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார் கலைஞர். அந்த வகையில் கலைஞர் சாணக்கியன் தான். ஸோ நீங்கள் எல்லாரும் கூட இந்த இளைய தலைமுறையினவர் வித்தியாசமாக படிக்கணும், வித்தியாசமாக நீங்கள் வேலை செய்யணும், வேல்யூ கிரியேட் பண்ணினீங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டம் மாறும். இல்லாட்டி நம்ம எல்லாம் உட்காந்து எம்எல்ஏ சரியில்லை, எம்பி சரியில்லை, சிஎம் சரியில்லைன்னு உட்காந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா அந்த எம்பி எம்எல்ஏ சிஎம் எல்லாம் எங்கிருந்து வர்றாங்க? நீங்களும் நானும் போய் ஓட்டு போடுறனால தான் அவங்க எம்பி ஆகிறாங்க. ஏன் ஓட்டு போடுறோம்? ஓட்டு போடுற அன்னைக்கு லீவ் விட்டுறாங்க. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 100 பேர்த்தில் 53 பேர் ஓடி போயிடுறாங்க ஊர் விட்டு. பெங்களூரில் 47% தான் ஓட்டே போடுறாங்க. பெங்களூர் பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவோம். சென்னை கூட பார்த்தீங்கன்னா 57%, பெங்களூர் 47, 53 பேர் காணாமல் போயிடறான். பட் ட்விட்டரில் உட்காந்து போட்டிருக்கான், நல்ல கவர்மெண்ட் வேணும், கரப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு. எங்கேயா ஓடி போனீங்கன்னா, இல்லை சார் அன்றைக்கி லீவ் விட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் லீவு, முன்னாடி நாள் லீவு, 3 பேர் ரிசார்ட்டுக்கு போயிட்டோம் சார், மால்டீவ்ஸ் அப்படிங்கிறாங்க. 47% ஓட்டு போடுறவ யாரு? அதில் 35% பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறவன். மிச்ச 12% யாரு? அந்த எம்எல்ஏனால பயனடைஞ்சவன்.
எனக்கு எம்எல்ஏ ரேஷன் கார்டு கொடுத்தாரு சார், வீட்டுக்கு போகும்போது காஃபி கொடுத்தாரு, மோர் கொடுத்தாரு, டீ கொடுத்தாரு, அந்த 12%. எப்போ நம்ம ஓட்டு பர்சன்டேஜ் 80% தாண்டுதோ அன்னைக்கு தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாற்றம் அப்படிங்கிறது வரும். நான் வந்து 2009 ஐஏஎம் லக்னோவில் படிக்கும் போதுங்க ஒரு 3 மாதம் பிரேக் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நான் வேலை செஞ்சேங்க. அப்போ அவர் அட்வைசர். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பேரை நான் சொல்ல விரும்பலை, புதுசாக ஆரம்பித்த பார்ட்டி அது. என்னை அவர் கூப்பிட்டுருந்தாரு, 3 மாதம் அவர் கூட இருந்தேன். அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்டாக பார்த்தேன். அப்போ நான் ரொம்ப டீப்பாக பார்த்தேங்க 2009 லோக்சபா எலெக்ஷன் என்ன நடக்குதுன்னு. இப்பவும் பார்த்தேன் 10 வருஷத்தில் சர்வீஸில். நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும், இல்லாட்டி 2030 இதே அவையில் இதே நம்ம தலைமையில் உட்காந்துக்கிட்டு எம்எல்ஏ சரியில்லைங்க, ஜெர்மனியில் வந்து 12 ரோடு போட்டிருக்காங்க, நம்ம ஊரில் 2 ரோடு தாங்க, அப்புறம் ரோடு போட்டாலும் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு. ஓட்டு போடுங்க. யாருக்காச்சும் தைரியம் இருக்குது, இல்லைங்க நான் சம்பாரிச்சிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன், லைஃப் செட்டில் பண்ணிட்டேன்னா அரசியலுக்கு வாங்க. அரசியலில் என்னாச்சுன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குற ஒரு நிலைமை. பிளாட்டோ சொல்லியிருக்காரு, பிளாட்டோ 3000 வருஷத்துக்கு முன்னாடி, பப்ளிக் சர்வீஸில் த ஹையஸ்ட் ஐடியல் இஸ் பீயிங் அ பொலிட்டீஷியன். பட் இந்த மாதிரி சாக்கடை அரசியலை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நல்லா படிங்க, சேஞ்ச் கொண்டு வாங்க, ஓட்டு போடுங்க, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்குங்க. காமராஜர் வந்து நம்ம மியூசியமில் வச்சு பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். காமராஜர் வந்து இது மியூசியம் தான். காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார், நான் போய் காமராஜர் அவரில் தொட்டு கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப். ஏன் வர முடியாதுங்க? எத்தனையோ பேர் இருக்காங்க. நல்லா படிங்க, சிந்தனை வந்து பெருசாக வச்சு படித்தோம், வேலை செஞ்சோம், ஆனோம், செட்டில் ஆனோம். பிக் திங்கிங், வெரி பிக் திங்கிங். 50,000 பேர்த்துக்கு வேலை கொடுத்தேன்னு ஒரு சிந்தனை. நான் வந்ததுக்கப்புறம் காலரா போயிடுச்சு, அது ஒரு சிந்தனை. நான் வந்ததுக்கப்புறம் நான் போகிற ரோடு வந்து எந்த மலைக்கு நிற்கும், அது ஒரு சிந்தனை. நான் வந்ததுக்கப்புறம் 10 பேர்த்த படிக்க வச்சேன், அதெல்லாம் உன்னதமான சிந்தனைகள். ஸோ சின்ன சிந்தனை வச்சுக்காதீங்க. டாக்டர் ஆகிறது அது பெரிய சிந்தனை இல்லை, அது ஒரு நீங்கள் போகிற பாதையில் ஒரு மைல்கல். இன்ஜினியர் ஆகிறது நீங்கள் போகிற பாதையில் ஒரு மைல்கல். பணக்காரனாகிறது நான் போகிற பாதையில் ஒரு மைல்கல். பட் பாதை முடிகிற இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ தயவுசெய்து நீங்களாம் யோசிங்க. இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டுலிங்க கிவிங் பிளெஜ்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்டு கிவிங் பிளெஜ். பணக்காரங்க அவங்க போய் கிவிங் பிளெஜில் போய் சேரணும். எங்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குதுங்க, இவ்வளோ சொத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் நல்லது பண்ணுங்க. இதை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா பில் கேட்ஸ். உங்களுக்கு எல்லாம் பில் கேட்ஸ் யாருன்னு தெரியும். மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர். 17 வருஷம் நம்ம உலகத்தோட முதல் பணக்காரர். ஒரு நாள் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு, மெலிண்டா கேட்ஸை சொல்கிறாரு, நம்மக்கிட்ட $100 பில்லியன் இருக்குது. $100 பில்லியன் 7 லட்சம் கோடி நம்மக்கிட்ட சொத்து இருக்குது. ஆப்பிரிக்காவில் மக்கள்லாம் மலேரியாவில் சாவுறாங்களே, நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே மெலிண்டா கேட்ஸ் சொல்கிறாங்க, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணு 7 லட்சம் கோடி வச்சு என்னங்க பண்ணும்? அந்த பொண்ணுக்கு 7 லட்சம் கோடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பெண்ணு வந்து குட்டு கெட்டுச்சவராயிரும். நாமெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் 7 லட்சம் கோடி நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாரிச்சிருக்கோம், நம்ம கொடுத்துடலாங்க அப்படின்னு. உடனே பில் கேட்ஸ் யோசிக்கிறார், எப்படி கொடுக்கறது அப்படின்னு. உலகத்தின் 2ஆம் பணக்காரர் வந்து வாரன் பஃபேன்னு ஒருத்தர், டெக்ஸஸ் மனுஷன். அவனும் அமெரிக்கன் ஃபெலோ, பெரிய மனுஷன், 83 வயசு ஆயிடுச்சு. பில் கேட்ஸ் போய் வாரன் பஃபெட்டை போய் பார்க்குறாரு. சார், இந்த மாதிரி வந்து நானும் ஒய்ஃபை சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம், எங்கள் சொத்தில் வந்து 99% வந்து நாங்கள் சொசைட்டி கொடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம் சார். அவங்க சம்பாரிச்சதில் 99% நீங்களும் சேர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. உடனே வாரன் பஃபெட் நானும் சேர்ந்துக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிவிங் பிளெஜ், நீங்கள்லாம் அந்த வெப்சைட் போய் பார்க்கலாம், givingpledge.comனு போய் பார்க்கலாம். எந்த பணக்காரர் கூட போய் சைன் பண்ணலாம். யார் நம்ம பணக்காரன் நினைங்க, நம்ம மைண்டில் தாங்க பணக்காரன். சில பேர் 1000 கோடி சம்பாரிச்சு அவன் ஏழைன்னு நினச்சிட்டு இருக்கான். சில பேர் 1 கோடி சம்பாதிச்சுட்டு பணக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கிற இதுதான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்தது உலகத்தில் வந்துங்க 11,47,000 பேர் அதில் சேர்ந்துருக்காங்க. இவங்க எல்லாமே மினிமம் 10 கோடி இருக்கிற மக்கள், 10 கோடி ரூபா சொத்து இருக்கிற மக்கள் போய் பிளெஜ் ஆகிட்டாங்க. 11 லட்சம் பேர். ஃபியூச்சர் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது பெருமை கிடையாதுங்க, கொடுக்கறது தான் பெருமை. சம்பாதிக்கிறது ஏன் சம்பாதிச்சேன்னா, அந்த மாதிரி ஒரு லக்கியாக ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் நல்ல தந்தை தாய் வீட்டில் பிறந்ததுக்கு நாம் பாக்கியம் பண்ணாலும் பிறந்துட்டோம். அப்பா அம்மா நல்லா சொத்து சம்பாரித்து நமக்கு அதை அப்படியே பிளேட்டு மேலே கொடுத்தனால சொத்து நமக்கு வந்துருச்சு. ஸோ தயவு செஞ்சு இங்கே இருக்கிற இளைய தலைமுறையினர் அவங்க சொத்து சம்பாதிக்கிறத நீங்கள் வித்தியாசமாக திங்க் பண்ணணும். எங்களை மாதிரி சம்பாரித்து லேண்டில் போட்டு லாக் பண்ணலாம், பெரிய பெரிய பில்டிங் கட்டி வாடகைக்கு விடலாம், பேங்க் அக்கௌண்ட்டில் போடலாம், கண்டிப்பாக வச்சுக்க. எப்போ உங்களுக்கு அது பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு அந்த ஃபீலிங் வருதோ போதும். 7 தலைமுறைக்கு சொத்து சம்பாரிச்சாச்சப்பா, 3 தலைமுறைக்கு சம்பாதிச்சாச்சுன்னு வந்த மேலே கொடுங்க.
அது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்காலர்ஷிப் வந்துங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 300 ஸ்கூல்ஸை கவர் பண்ணிட்டோம். பெங்களூர்லேருந்து பெரிய பெரிய ஆட்களை வந்து நான் வந்து வேன் கொடுக்குறேன். அந்த பொண்ணு நடந்து வந்தனால தான் பிரச்சனையாச்சு. 365 நாளைக்கு வேனுக்கு டீசல் நான் கொடுக்குறேங்கன்னு ஒருத்தர். 2 கம்ப்யூட்டர் என்ன சார், 50 கம்ப்யூட்டர் கொடுக்குறேன் சார், போடுங்க சார் இன்னொருத்தர். கம்ப்யூட்டர் என்ன சார், இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குற சார் இன்னொருத்தர். ஸ்கூலுக்கு வாட்ச்மேன் கொடுக்குற சார் இன்னொருத்தர். உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய பேட்ரோல் பண்ணிங்கன்னா பெண் மக்கள் மேலே யாரும் வந்து கை வைக்க மாட்டா சார், 3 பைக் வச்சுக்கங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு 2 பைக் தான் கொடுக்க முடியும், நீங்கள் 3 பைக் வச்சுக்கங்க. அது ஒருத்தர். நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு எல்லாருக்குமே மனசு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சேனல் வேணும். ஸோ கண்டிப்பாக அந்த கிவிங் பிளெட்ஜ் அப்படிங்கிறத நீங்கள் போய் பாருங்கள்.